ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பவி வீட்டு சமையல். இந்த ரெசிபிக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போதுங்க. பெருசாக மசாலா எதுவும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. இப்போது கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்தியாச்சு. அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வேறு எந்த மசாலாவே தேவையில்லைங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். அப்பப்போ இப்படி கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். என்னோடய காலேஜ் டைம்லலாம் இதுதாங்க என்னோடய ஃபேவரட் ரெசிபி. இது கூட ஒரு ரசம் சாதம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு பொரியல், வறுவல், ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.